இந்த ஒரு குலத்துல நம்மளை பிறக்க வைக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்களே பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கணும்னா சுவாமியை ஒழுங்கா வழிபடணும். முதல் தெய்வம் குல தெய்வம். நம்ம வாயான பட்டு திட்டினா பழிச்சிடும். யாரா இருந்தாலும் சரி. நான் மந்திரம் சொல்றவங்க மட்டும்தான் சொன்னா பலிக்கணும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மண் துட்டி சாபம் விடுறாங்க இல்லையா, மண் எடுத்து சாபம் பலிக்கும். என்ன ஜோதியானப்பட்டது 4 முகம் உள்ள 8 திக்குக்கும் அந்த ஒளி தெரியும். ஒரே ஒளி தான், ஒரே ஒரு தீபம் தான். 8 திக்குக்கும் தெரியும், ஆகாசத்துக்கும் பூமிக்கு தெரியும். இப்பெல்லாம் பெற்று எடுத்த தாயார் இருக்காளே, அவள்கிட்ட போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேமான்னு இப்படி கையுக்கு போய் கன்னத்தில் போட்டுட்டு அம்மாவை அப்பாவை ஒரு ப்ரொடெக்ஷன் விட்டா கோயிலுக்கு போகணும்னு அவசியம். ஸ்ரீராம் குருஜி பக்தி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீராம் குருஜி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஆன்மீகம் சம்பந்தமான சில சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம கடவுள் வழிபட கோயிலுக்குள்ள போகிறோம். அப்போ வந்து இந்த பூ பழம்லாம் கொண்டு போகிறாங்களே, அதனுடைய ப்ராசஸ் என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம கிட்டேயே நம்ம வயக்காட்டிலே தென்னை மரம் இருக்கும், தேங்காய் எடுத்துன்னு போனேன். அது என்னன்னா, என்கிட்ட இந்த வஸ்து இருக்கு, இதை வச்சு நான் உனக்கு நைவேத்தியமாக படைக்கிறேன் தான். இப்போ அது கடையில் விற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி. ஏன்னா புஷ்பம் நம்ம வீட்டு கொல்ல பக்கத்துலேயே இருக்கும், நந்தியாவட்டம் நிறைய பூவெலாம் இருக்கும். அதை கட்டுறோம், பவளமலையெல்லாம் கட்டி பரமேஸ்வரருக்கு என்னால் முடிஞ்ச பூ 2 வெத்தலை ஒரு பாக்கு வச்சுட்டு பொட்டலம் பாக்கு வைக்காமல் கொட்டை பாக்கு வச்சுக்கணும் சார். தேங்காவை அங்கே போயிட்டு உடச்சி எடுத்துகிட்டு போகாமல் வாசல்லேருந்தே உடச்சி எடுத்துகிட்டு போயிடணும். குருக்கள்கிட்ட போயிட்டு உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம உடச்சி எடுத்து கோயிலுக்குள்ளே போயிட்டு உடைக்கணும். நம்ம வீட்டிலேருந்து உடச்சி எடுத்துன்னு போகாது. கோயிலுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு படி இருக்கும், அங்கேயே உடச்சி எடுத்துன்னு போயிட்டு என் வீட்டில் வளர்ந்தது, என் வீட்டில் இருக்கிற வஸ்து உனக்கு நைவேத்தியமாக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி அர்ச்சனை பண்ணும்போது நம்ம பேரில் பண்ணிக்கக்கூடாது. நம்ம பேர்ல என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, நான் பிறந்த நாள்ல இருக்கேன் அன்னைக்கு என் பேர்ல பண்ணிக்கலாம். எங்க அப்பா அம்மா வெட்டிங் டே வருது, கல்யாண நாள் வருது, இல்ல ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்ல என் குழந்தைக்கு ஆயுஷம் முதல் வருஷம் வருது, அந்த மாதிரி சமயத்தை என் பேர்ல பண்ணிக்கலாம். சாதாரண நாளில் ஒரு பிரதோஷ நாளில் போகிறேன், இல்லை ஒரு சாதாரண நாள் கோயிலுக்கு போகணும்னு தோணுதுன்னா வாசல்லேருந்து அர்ச்சனை வாங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு வழக்கம் படி என்னன்னா, அணையா விளக்குன்னு ஒன்று கோயில் வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு உள்ள நெய் விடுறதுன்னு ஒரு வழக்கம் இப்போ பண்ணுறாங்க நிறைய பேர். அதை பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 அகல், பரமேஸ்வருக்கு ஒரு அகல். எப்படின்னா, கற்பக விநாயக்க முத்துக்குமர தைல் நாயக்கி வேதீஸ்வர அங்காரக்க, 5 முகம். 5 முகம் என்னன்னா, இந்த 5 தான் நம்மளை ஆளக்கூடியவர். கற்பக விநாயக்க முத்துக்குமர தைல் நாயக்கி வேதீஸ்வர அங்காரக்க. அங்காரகன் தான் இந்த கிரகத்துக்கு 9 கிரகத்துக்கே ஒரு எந்த கிரகத்துல எந்த ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருந்தாலும் கொஞ்சம் சுத்தி கொடுத்துட்டே இருப்பார். சுக்கிர தசை வந்துருத்தோம்னா நீங்க என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு சுக்கிர தசை வருது, இன்னைக்கு பேட்டி எடுத்துன்றீங்க, நாளைக்கு உங்களுக்கு பெரிய இடத்துல ஒரு வாய்ப்பு வருது, என்ன பண்ணுவேன்? பெரிய இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, என்ன பண்ணுவேன்? அப்போ அதை தானே நான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், அங்கே தான் போகணும்னு பார்ப்பேன், அதெல்லாம் போகணும்னு பார்ப்பேன். இப்போ நான் உங்களை வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸில் கூப்பிட்டுட்டே இருக்காங்க நிறைய பேர். உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஒரு 1000 ரூபாய், உங்களோட ஒரு வருமானம் 10,000 ரூபா இருக்கலாம், உங்களோட டேலண்ட் தான் அங்கே ஈடுபடும். கரெக்டாக? அப்படிங்கிற போது நீங்கள் பெரிய இடம் வந்த உடனே உங்கள் லெவலே மாறி போச்சு. அப்போது உங்களுக்கு சின்னதாக யூடியூப் சேனல் நிறைய பேர் உங்களுக்கு கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சமயத்தில் உங்களால் யூடியூப் சேனலில் போக முடியுமா? இல்லை, அந்த டைமில் போக முடியும்னா வேற யாரையாவதுக்கு நம்ம என்னால் முடியல, உங்களை தான் கூப்பிட்றேன், நீங்கள் தான் வரணும், எனக்கு நீங்கள் வந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அதுக்கேற்ற மாதிரி டைம் அலாட் பண்ணிட்டு போனோம். இல்லைன்னா வர முடியல அலாட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருத்துன்னா உங்களுக்கு எல்லா நாளும் நடக்கும். சுவாமி என்ன பண்றான்னா, இந்த குலத்துல இந்த ஒரு ஜாதியில நம்மளை பிறக்க வைக்கிறார். பிராமண ஜாதியா இருக்கட்டும், சூத்திர ஜாதியா, செட்டியாரா இருக்கட்டும், முதலியா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்த ஒரு குலத்துல நம்மளை பிறக்க வைக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்களே பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கணும்னா சுவாமியை ஒழுங்கா வழிபடணும். முதல் தெய்வம் குல தெய்வம். நம்ம குலதெய்வம் முனீஸ்வரராக இருக்கலாம், கன்னியம்மனா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், பார்வதியா இருக்கலாம். அவளெல்லாம் வழிபட்டாலே நம்மளுக்கு எல்லா காரியமும் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். ஐயா, இப்போ இதில் இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயிலில் வந்து விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா, ஒரு சிலர் வந்து எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்றுவாங்க, நெய் விளக்கு ஏற்றுவாங்க. விளக்கு ஏற்றுறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கா? ஆமாம், யாருக்கு ஏற்றுறீங்கன்னு ஒன்று இருக்கு. என்னன்னா, குரு பகவானுக்கு ஏற்றுற போது நெய் விளக்கு ஏற்றணும், சிவனுக்கு ஏற்றும் போது நெய் விளக்கு ஏற்றணும்,
அதே மாதிரி துர்க்கைக்கு ஏற்றும் போது பஞ்சமுக எப்படின்னா 5 எண்ணெயை மிக்ஸ் பண்ணி வச்சு வீட்டுக்குள்ளே ஒரு 4 நாள் வச்சு அந்த எண்ணெய் வச்சுக்கிற நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் துர்க்கைக்கு போய் ஏற்றணும். இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். இப்போ 5 எண்ணெய்ன்னு சொன்னீங்களா, அது என்னென்ன எண்ணெய்ன்னு சொல்ல முடியுமா? தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், வேப்ப எண்ணெய், நெய், இந்த 5 எண்ணெயை மிக்ஸ் பண்ணி வீட்டில் முதல்ல வச்சுக்கணும். உடனே போய் ஏற்றிடக்கூடாது. வேப்ப எண்ணெய் குணத்தை கொடுக்கும், கசப்பு கொடுக்கும். இலுப்பை எண்ணெய் கொடுக்கும், அது ஒரு தரத்தை கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு தரப்பை கொடுக்கும். அப்படிங்கிற போது அந்த 5 எண்ணெயானப்பட்டது நம்மளுக்கு ப்ளஸ்ஸா வருதான்னு வீட்டுக்குள்ள வச்சு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்றதுங்க? 5 எண்ணெய் கிணத்துல வைங்க. கிணத்துல வச்சிங்கன்னா அந்த எண்ணெயானப்பட்டது ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஸ்மெல்லு நம்ம வீட்டுக்குள்ள ஃபுல்லாவே பரவும். ஒரு பாடி ஸ்ப்ரே அடிச்சாலும் ரூம் ஸ்ப்ரே அடிச்சாலும் வருது இல்லையா, அது கசப்பா உணர்ந்துட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள ஏதோ நம்மளுக்கு கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். கசப்பா அந்த எண்ணெய் வந்து கசப்பான ஸ்மெல்லும் கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். ஆமா ஆமா. ஓகே ஓகே. எண்ணெய் கிட்ட தேங்காய் எண்ணெய் தடவுறீங்க. எதுக்காக தேங்காய் எண்ணெய் தடவணும்? அதுல ஒரு நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் இருக்கும், இன்னொரு குளிர்ச்சி கொடுக்கும். அது கிடையாது, காயத்தை போக்கும். காயம்னா அடிபட்டா என்ன பண்ணுவோம்? அடிபட்டா தேங்காய் எண்ணெய் தடவாங்க. அடுத்த செகண்ட் நம்மளுக்கு காயத்தை போடும். நல்லெண்ணெய் வாயை கொப்பளிச்சிங்கன்னா வாயில் இருக்கிற துர்நாற்றம் இல்லை, அதுக்காக கொப்பளிக்க சொல்லலை. உள்ளுக்குள்ள இருக்கு. நான் இந்த வாரம் ஒருத்தரை திட்டிருக்கேன். இந்த வாரம் ஒருத்தர் எங்கள் அம்மாவை திட்டேன், என் கூட இருக்கிற வேலை செய்யணும் திட்டேன். அப்படி திட்டினவனை நான் திட்டினது பழிச்சிடக்கூடாதுடா, அவனுக்கு எதுவும் நல்லது கெட்டது நடந்துடக்கூடாதுடா, நல்லதாகவே நடக்கட்டும், நல்லெண்ணெயை போட்டு வாயில கொப்பிட்டா அந்த திட்டின பாபம் அந்த நல்லெண்ணெயில போச்சு. இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இந்த விஷயம் இருக்கு. எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்க. தீபாவளியும் போது என்ன பண்ணணும்? நல்ல எண்ணெயை போட்டு தேய்ச்சிக்கிறோம்ல, அது எதுக்காக தேய்ச்சிக்கிறோம்? சூடு போறதுக்காகவா? சூடை போக்கும். ஆனா அதோட தன்மை என்னன்னா, இப்போ நீங்கள் உங்களை அறியாமையே உங்கள் அம்மாவை திட்டிருப்பீங்க, உங்களை அறியாமையே உங்கள் கூட வேலை அது நம்மளுக்கு வர டென்ஷன்லாம் திட்டுறது. அந்த நம்ம வாயானப்பட்டு திட்டினா பழிச்சிடும். யாராக இருந்தாலும் சரி. நான் மந்திரம் சொல்கிறவங்க மட்டும்தான் சொன்னால் பழிக்கணும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மண் தூட்டி சாபம் விடுறாங்க இல்லையா, மண் எடுத்து சாபம் பழிக்கும், சாபம் பழிக்கும். அதுதான் பூர்வ ஜென்ம பாவம் அப்படின்னு நிறைய பேர் ஜாதகத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. எதுக்கு ஜாதகம் எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கு இல்லை. அதனால ஒரு எண்ணெய்க்கு, இழுப்ப எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை, கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அதுக்கு வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் அந்த இழுப்ப எண்ணெய் என்ன பண்ணணும்னா இந்த முட்டியில் முதல்ல தேய்ச்சிக்கணும், பின் முதுகில் தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வலது கால் இடது கால் அடி முட்டி பாகத்தில் தேய்ச்சிண்டா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்துல அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்மெல் வரும். இந்த அப்பிளில் வரும், இந்த இடத்துல வரும், முட்டியில் கருப்பாக இருக்கும். ஏன் இந்த கருமை கொடுக்குறது தெரியுமா? முட்டியில் மட்டும், எல்லாம் கை முட்டிலேன்னு பார்த்தீங்கன்னா கருமை இருக்கும். ஆமாம், கருப்பாக இருக்கு. செக்கச்சவையில் இருக்கிறவனுக்கும் கொஞ்சமாக கருப்பாக இருக்கும், கலராக இருக்கிறவனுக்கும் இருக்கும். ஏன்? அது யாருக்காவது என்னன்னா அந்த காலத்துலேயே, டேய் நீ ஒழுங்காக சாப்பிட்றியோ இல்லையோ 10 பேருக்கு தானம் பண்ணு. தானம் பண்ணுறதுங்கிறது இப்போல்லாம் அம்மா தித்தியும் போது நான் வீட்டில் பண்ணாமல் வெளியில் போயிட்டு தானங்கள் கொடுக்குறேன், கோவிலில் போயிட்டு திதி பண்ணுறேன், கோவில் குளத்தில் போயிட்டு காரியம் பண்ணுறேன். அப்படிலாம் பண்ணுறது தப்பு. எண்ணெய்க்கும் அவ்வளோ பவர் உண்டு. ஏன் அந்த 5 எண்ணெயை மிக்ஸ் பண்ணி வீட்டில் வச்சுருந்தா அந்த வீட்டில் வச்சுக்கிற நேரம் அந்த ஸ்மெல்லானப்பட்டது நம்மளுக்கு எப்படி சுவாசம் கொடுக்குதோ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும். அந்த எண்ணெயை எடுத்துன்னு போயிட்டு கோவிலில் ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ பாவம் நிவர்த்தி. எண்ணெய் ஏற்றுறதோட ஏற்றும் போது நான் சொன்னேன் இல்லையா, சுவாமி கிட்ட போகும்போது வேண்டிக்காதீங்க அப்படின்னு. இந்த எண்ணெய் ஏற்றும் போது வேண்டிக்கணும். அந்த டைம்ல வேண்டிக்கலாம். ஆமாம், அந்த எண்ணெய் ஜோதியானப்பட்டது 4 முகம் உள்ள இந்த 8 திக்குக்கும் அந்த ஒளி தெரியும். ஒரே ஒளி தான், ஒரே ஒரு தீபம் தான், 8 திக்குக்கும் தெரியும், ஆகாசத்துக்கும் பூமிக்கு தெரியும். அப்படிங்கிற போது எண்ணெய் கரைய 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 நம்ம கஷ்டங்கள் கரையும், வினைகள் போகும், பாபங்கள் போகும். அதனால கோவிலுக்குள்ள நுழையும் போது இதெல்லாம் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு எல்லா விஷயமும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு உள்ளுக்குள்ளே போகும்போதே பிரார்த்தனை பண்ணிட்டு போவோம். சுவாமி நீ படித்தப்பா உனக்கு தெரியும், இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 3 வேலையாவது கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். காலம்பரை உஷத்கால் 5லேருந்து விடிய காலம்பரை, மத்தியானத்தில் பார்த்தா 1:45லேருந்து 3:45 போகணும், சாயங்காலத்தை பார்த்தா 6:45லேருந்து 8:45 போகணும். ஏன் 8:45ன்னா சுவாமி படுக்கிற டைம். அந்த படுக்கிற இடத்துல போய் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பூவானப்பட்டது
கீழே நம்ம மனம் உருகி வேண்டிட்டு இருக்கும் கண்ணை மூடிட்டு அப்படி துறக்கரைச்ச ஒரு பூ விழுந்தா என்ன ஆகும்? சந்தோஷமா இருக்கும், ஒரு பாசிட்டிவா இருக்கும். சுவாமியானப்பட்டது கண்ணை திறந்துட்டு பார்க்கணும். தீபாராயணப்பட்ட கண்ணை மூடிக்கூடாது, கண்ணை கன்னத்துல போட்டுக்கூடாது. இந்த கண்ணமானப்பட்டது ஐஸ்வர்யம், இந்த ரெண்டு கண்ணம் ஐஸ்வர்யம். பல்லு சொத்தையானா என்ன ஆகும்? இங்க வீங்கிக்கும். ஆமா, வீங்கினா என்ன ஆகும்? உங்களால பேச முடியாது, பேச முடியாது. மீனான இங்க வீங்கி எடுத்துனா எந்த விஷயமும் பண்ண முடியாது. இது எத்தனை இடத்துல அஃபெக்ட் ஆகும் தெரியுமா? கண்ணம், பல்லு, நாக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு நாக்கு எரிய ஆரம்பிக்கும், மூக்குல சுவாசத்தில் சளி பிடிக்கும், ஹெட்டேக் வரும், காது அடைக்கும். கண்ட்ரோல் பண்றதே இந்த கண்ணம் தான். அதனாலதான் கண்ணத்துல இப்படி 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 போடுறது எதுக்காகன்னா, நான் பண்ணிட்டேன்டா பாவம். எங்க போடணும்னு அம்மா நம்மளெல்லாம் பெத்து எடுத்த தாயார் இருக்காளே, அவள்கிட்ட போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேமான்னு இப்படி கையை கூட கன்னத்துல போட்டுட்டு அம்மாவை அப்பாவை ஒரு பிரதட்சணம் வந்துட்டா கோயிலுக்கு போகணும்னு அவசியம். மாதானாஞ்ச பிதானாஞ்ச குருநாஞ்ச சந்நிதோ. சந்நிதம்னா கோவில். இவங்கெல்லாம் நீ எவன் ஒழுங்கா பார்த்துக்கிறோன்னா சுவாமி உங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருப்பான். ஐயா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்துட்டு எங்க பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் தானே அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு கலியுகத்துல மழை பெய்யல, கரெக்டான நேரத்துல மழை பெய்ய மாட்டேங்குது. எல்லா கோவிலும் ஆக்கிரமிப்பு பண்றாங்க, நிறைய கோவிலை இடிக்கிறாங்க. புராண கோவில்லாம் வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிலில் எப்படி வழிபடணும்னு தெரியல. சமைக்கிறதுக்கு யூடியூப் சேனல் பார்க்குறாங்க. ஆன்மீகமாக நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், நிறைய பேர் நம்ம ஸ்ரீராம் குருஜி சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் இதை இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் கோவில் எப்படி வழிபடணும், திருவண்ணாமலை இருக்குது. முன்னாடியெல்லாம் ரொம்ப சாந்தியாக போய் பார்க்கலாம், சொந்த ஊர் எனக்கு. ஆனால் அந்த ஊரில் இன்றைக்கி கோயிலுக்குள்ளே போக முடியல. ஆந்திராலேருந்து வந்தாச்சு, ஆந்திரா போர்டை போட்டாச்சு, இன்றைக்கி கூட்டம் அவங்க தான் இருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியுது இதோட மகிமை. அப்போ நம்ம சென்னையில் இருக்கிறவனுக்கும் திருவண்ணாமலை இருக்கிறவனுக்கும் அந்த மகிமை தெரியாம உட்காந்துரும். ஒருத்தன் அதுதான் உங்களுக்கு முன்னாடியே கேட்டேன், உங்க வளர்ச்சி ஏற ஏற நம்மளோட மூளை மந்தும். அப்ப சுவாமி என்ன பண்றான்னா, உனக்கு வளர்ச்சி கெப்பாசிட்டியை பார்க்கறான். இவன் கையில ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தா வச்சுக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து கொடுப்பான். அதான் இந்த கஷ்டங்கள். ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, அஷ்டமத்த சனி, பாத சனி, ராகு உச்சத்துல இருக்கிறது, சுக்கிரதசை உச்சத்துல, சுக்கிரன் உச்சத்துல இருந்தாருன்னா நல்லது கொடுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா சுக்கிரன் என்ன பண்ணுவான்னா கொடுத்துட்டு வாங்கிடுவான், பால் மாதிரி அப்படி அடிச்சுட்டு திருப்பி எடுத்துப்பாரு. சூரியன் எல்லாரையும் கட்டுப்படுத்துவார். சூரியனோட பிள்ளை யாரு தெரியுமா? அந்த நவகிரகத்திலே ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அந்த நவகிரகத்திலே அந்த ஒரு பிள்ளையானப்பட்டதுக்கு என்னன்னா, கஷ்டத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, எவன் நல்லவன் எவன் கெட்டவன். இந்த சனி தசை நடக்கிற போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்து பேசிட்டு இருப்பான் ஒருத்தன், ஃப்ரெண்டுமா. ஆனால் அவன் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிருப்பான், அனுபவிக்கிறிய. நம்மளுக்கு தூரம் இருந்து ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான் எனி டைம். ஆனால் அவனை நம்ம கெட்டவனாவே பார்த்துருப்போம் இல்லையா? சொந்த பந்துக்கள்லாம் யாருன்னா அண்ணன், தம்பி, தங்கச்சி, எவன் ஒருவன் அவங்களோட பந்தத்திலேயே இருக்கணும். குலதெய்வ வழிபாடு தேடி வரும், ஆலய வழிபாடு. நீ இப்போ கேட்டே இல்லையா, ஆலய வழிபாடு எப்படி பண்ணணும்னு. அதெல்லாம் நம்மளுக்கு தன்னால் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். வழிபாடுங்கிறது நம்ம மனசரிய சந்தோஷமாக ஒரு கோயிலுக்கு போகணும். கஷ்டத்தோடு போனால் சுவாமி கொடுத்தாலும் அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணாலும் அந்த கஷ்டம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம உள்ளே போகிறச்ச அந்த வாசக்கால் தாண்டின ஒன்றவே, ராஜகோபுர வாசலை தாண்டி உள்ளே போன உடனே நம்ம என்ன எல்லாத்தையும் மறந்துடணும். இந்த ஸ்ரீராம்ங்கிற குருஜியை மறந்துடணும். நேராக உள்ளே போகணும். நான் எதுக்காக வந்தேன்? சுவாமி பார்க்கணும். அதனால் ஆலய வழிபாடுங்கிறது எல்லா சுவாமி தரிசனம் பண்ணுங்க. மெயினாக சண்டிகேஸ்வரிகிட்ட போயிட்டு கையெல்லாம் தட்டாதீங்க, அவர் ரொம்ப பாவம். கை தட்டுறதுக்காக உட்காரல, அவர் தியானம் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஒரு டைமும் எழுப்பிகிட்டே இருந்தால் அந்த பாவம் நம்மளுக்கு. ஒரு சிவஸ்தலத்தில் சூரியன் சந்திரன் முன்னாடி இருப்பாங்க, அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் குரு இருப்பாங்க, பிரம்மா இருப்பார், துர்கை இருப்பாங்க, அதுக்கப்புறம் மகா கணபதி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரகாரத்துலையுமே இருப்பாங்க எல்லா கோயிலையும். அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பார்த்துட்டே இருந்தால் நிறைய கல்வெட்டுலாம் இருக்கும். எவ்வளோ பேருக்கு இந்த சென்னையில் திருசூலம் தெரியுமா? திருசூலத்துக்கு மேலே ஒரு பரமேஸ்வரர் இருக்கார். அந்த பரமேஸ்வரர் கேட்டதை கொடுக்குறவர். ரொம்ப நன்றி குருஜி. மக்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க. இதை கேட்டு மக்கள் வந்து இதை ரொம்ப இந்த வருஷம் இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிக்குது, நீங்கள் இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.